Good morning. Relations and functions exist 1.1 la first sum பார்க்கிறோம். Determine whether each of the following relations are reflexive, symmetric and transitive. First one, relation R in the set A equals to 1, 2, 3 up to 14 defined as R equals to x comma y such that 3x minus y equal to 0. Relation R in the set A ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலேஷன்னால என்ன அர்த்தம்னா ரிலேஷன் ஃப்ரம் A to A. ஏலேருந்து ஏக்கு நம்ம ரிலேட் பண்ணுறோம். A equals to set of 1, 2, 3 up to 13, 14 elements. R equals to x comma y such that 3x minus y equal to 0. இப்போ xங்கிறது இந்த இதில் இருக்கும், இந்த எக்ஸ் எலிமெண்ட் ஏல இருக்கும், இந்த எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து இந்த ஏல இருக்கும், ரெண்டு செட்லேயும் இருக்கும். இதில் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இதுவும் ஏவாக இருக்கும், இதுவும் ஏவாக இருக்கும். 1, 2, 3 அப் டு 14 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 1, 2, 3 அப் டு 14 வரைக்கும் இதில் இருக்கும். இது வந்து எக்ஸு, இதில் இந்த ஏல இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஏல இருக்கிறது வந்து எக்ஸ் இருக்கும், செகண்ட் ஏல வந்து ஒய் இருக்கும். இப்போ ஆல் இருக்கிற கண்டிஷன்னா 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, 3x ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இதை சைடு போயிட்டுனா ஒய். அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா ஒய் ஈக்குவல்ஸ் டு 3 × 1 3, எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறோம். அப்போ ஒய் வந்து என்னவாக இருக்கும் 3 × 2 6ஆக இருக்கும். எக்ஸுக்கு வந்து 3ன்னு கொடுக்குறோம், அப்போ ஒய் என்னவாக இருக்கும் 3 3s are 9ஆக இருக்கும். எக்ஸுக்கு 4ன்னு கொடுக்குறோம், அப்போ வந்து என்ன ஆகும் 4 × 3 12, ஒய் ஈக்குவல் டு 12. எக்ஸுக்கு இப்போ நம்ம 5ன்னு கொடுத்தோன்னா ஒய் என்னவாகும் ஒய் × 3 15 ஆகிடும். ஆனால் இந்த செட்டில் வந்து எத்தனை வரைக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்குது 14 வரைக்கும் தான் இருக்குது, 15 இல்லை. ஸோ இது வந்து நாட் அக்செப்டபுள். இப்போ இது வரைக்கும் தான் நம்ம பேர்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போது ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் பேர்ஸு என்னென்ன 1 3, 1, 3, 2, 6, 3, 9, 4, 12. இதான் இதோட ரிலேஷன். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் A, A belongs to R for every A belongs to A. இந்த A வந்து இந்த A செட்டுக்குள்ளே கேபிட்டல் A செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏன்னா இருந்ததுன்னா 1 1 2 2 இதெல்லாம் அந்த ரிலேஷனுக்குள்ளே இருந்ததுன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது 1, 1 இருக்கா இல்லை, 2, 2 இருக்கா இல்லை. ஸோ 1, 1 நாட் பிலாங்ஸ் டு ஆர், 2, 2 நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக் ரிலேஷன் பார்க்கலாம். சிமெட்ரிக் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன் கண்டிஷன் என்னன்னா A, B belongs to R implies B, A belongs to R, then for every A, B belongs to A. அதாவது A, Bங்கிறது வந்து இந்த ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்கும், AB இருக்கும். ஓகே, அதான் A to Aன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது A, Bக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த ரிலேஷனில் என்ன இருக்குது 1, 3 இருக்குது. 1, 3 பிலாங்ஸ் டு ஆர். அப்புறம் என்ன இருக்கணும் B, இது B, A இருக்கணும். 3, 1 இருக்கணும். இங்கே 3, 1 இருக்கா இல்லை, 3, 9 தான் இருக்குது. 3, 1 not belongs to R. So this relation is not symmetric relation. அடுத்தது transitive relation. Transitive relationனா என்ன கண்டிஷன்னா A, B belongs to R and B
comma C belongs to R implies A comma C belongs to R for every A, B, C. இது மூணுமே இந்த மூணு எலிமெண்ட்ஸுமே ஏக்குள்ளே இருக்கும், ஏ செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ஏபி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ரிலேஷனில் 2, 6 எடுத்துக்கலாம். முதல்ல 2, 6 belongs to R. அப்புறம் பி, இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ பி 6 இருக்க அந்த இடத்துல 6, something இருக்கணும், இல்லை. ஸோ திஸ் ரிலேஷன் is not transitive. Second sum பார்க்கலாம். Relations are in the set n of natural numbers defined as r equal to x comma y such that y equal to x plus 5 and x is less than 4. First set of natural numbers என்னென்ன? n equal to 1, 2, 3 up to infinity வரைக்கும் இருக்கும். r relation என்ன இருக்குன்னா r equal to x comma y such that y equal to x plus 5 and x is less than 4. அதாவது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இது எப்படி ரிலேஷன் எப்படி இருக்குன்னா ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ இருக்கும். இதில் எக்ஸ் இருக்கும், இதில் வந்து ஒய் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ வந்து எது வரைக்கும் இருக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 வரைக்கும் தான் இருக்கணும். லெஸ் தேன் 4னா 1, 2, 3 தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கண்டிஷன் பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுத்தோன்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1 + 5 6. எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறோம், ஒய் ஈக்குவல் டு 2 + 5 ஈக்குவல் டு 7. எக்ஸுக்கு 3ன்னு கொடுக்குறோம், ஒய் ஈக்குவல் டு 3 + 5 ஈக்குவல் டு 8. இப்போ ரிலேஷன் பேர்ஸ் பார்க்கலாம். செட் ஆஃப் பேர்ஸ் என்னென்னா 1, 6, 2, 7, 3, 8. இப்போ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அதோட கண்டிஷன் a, a belongs to R for every a belongs to இந்த இடத்துல என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n. இப்போ a, aனா என்ன இருக்கணும்? 1, 1 இருக்கணும், 2, 2ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இருக்கா 1, 1, 2, 2 இல்லையா? என்ன இருக்குது? 1, 6 தான் இருக்குது. ஸோ 1, 1 does not exist to this relation R. So this relation is not reflexive. Next is symmetric பார்க்கலாம். Symmetric relation. Symmetric relation condition na a, b belongs to R implies b, a belongs to R for every a, b belongs to n. ஏன்னா இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ a, b இந்த ரிலேஷனில் எடுத்துக்கலாம். 1, 6ன்னு எடுத்துக்கலாம். 1, 6ங்கிறது எக்ஸிஸ்ட்டு, ரிலேஷனுக்குள்ளே இருக்குது. 1, 6 பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து என்ன இருக்கணும்? பி, இது பின்னு வச்சுருந்தோன்னா ஏ இருக்கணும். ஏ வந்து 1 இருக்கணும். 6, 1 இருக்கா? இல்லை. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். திஸ் ரிலேஷன் இஸ் not symmetric. Transitive relation. Transitive relation condition என்னன்னா a, b belongs to R and b, c belongs to R implies a, c belongs to R for every a, b, c. மூணுமே எதில் இருக்கணும்? இங்கே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்தனால பிலாங்ஸ் டு nல இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம், R எடுத்துக்கலாம். இந்த Rல என்ன இருக்குது? 1, 6 இருக்குது. இது a, bன்னு வச்சுக்கலாம்.
1,6 belongs to R. அப்புறம் B,C. Bன்றது என்ன நம்ம வச்சுக்கலாம், R இங்கே இல்லவே இல்லை. B,Cக்கு 6, something இருக்கணும், இல்லவே இல்லை. ஸோ திஸ் ரிலேஷன் is not transitive.